கர்த்தருடைய வார்த்தையினராக நம்மை ஆயத்தமாக்குவோம். கண்களை மூடலாம். தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உம்முடைய மாறாத கிருபை, உம்முடைய மாறாத இரக்கம், தயவு, தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து ஆராதிக்க பலன் தந்தவர். இன்னைக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையில் எங்கள் மத்தியில் இறங்கி அடியனை மறைத்து நீ பிள்ளைகளோடு கூட பேசும்படியாக இந்த வார்த்தையை கேட்க போகிற பிள்ளைகளுக்குள்ளே தேவனாய் கர்த்தர் உம்முடைய மகா மேன்மையான மகிமையான சகல காரியங்களை நீர் உண்டாக்கி தரும்படி அன்பின் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பேச வந்த நோக்கத்தை சரியாய் பேசவும், நீ சொல்லி அனுப்பிய வார்த்தைகளை பேசவும், அதை கேட்கிற பிள்ளைகளுக்குள்ளே அந்த வார்த்தைகள் பலன் செய்யும், தேவனீர் அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்துவம் இருக்கிறேன் என்று சொல்லுகிற பவுலுடைய வார்த்தைகள். இந்த பாடுகளையும் அப்படின்னு அங்க அவர் சொல்ற வார்த்தை என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாடுகளை அல்ல, இந்த பாடுகளையும் அப்படி சொல்றாரு. அப்படின்னு என்ன சொல்ல வர்றார் பவுல்? ஏற்கனவே நிறைய பாடு இருக்குது, அது கூட அடிஷனலா இந்த பாடுகளும் என்ன செய்கிறது, சேருகிறது. இந்த பாடுகளையும் அப்படி சொல்ற வார்த்தை என்பது அதுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் பொய்ந்ததான ஒன்றா இருக்கிறது. இந்த உலகத்துல இருக்கிற வரை, இந்த உலகத்துல எந்த மனுஷன் வாழ்ந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மனுஷன் வாழ்ந்தாலும் சரி, இருக்கிற வரை பாடுகளும் உபத்திரவங்களும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இதுல ஒருவரும் பாடுகள் இல்லாதவர்கள் என்கிற வார்த்தை என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அவங்க நாட்டுக்கே பிஎம்ஆ இருந்தா கூட அவர்களுக்கு என்ன இருக்கும், டெய்லி பாடுகள் உபத்திரவம், நாளை தினத்தை எப்படி சமாளிப்பது, இதுக்கு என்ன சொல்லுவது, அதுக்கு என்ன சொல்லுவது, மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு தான் நினைச்சுவாங்க உட்காந்து இருப்பாங்க. பிஎம்ஆ இருந்தாலும் சரி, சிஎம்ஆ இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. இங்கே பவுலுடைய பாடுகள், அவர் கடந்து வந்த பாதை, அவர் பட்ட பாடுகள், அதுக்கு நடுவில் அவர் சொல்ற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த பாடுகளை குறித்து நான் வெட்கப்படேன். பொதுவா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில பாடுகள் பிரச்சனைகளை வெளியில சொல்றதுக்கு என்ன செய்வோம்னா கொஞ்சம் யோசிப்போம். நல்லா இருக்கிற மாதிரியே சீனை போட்டுட்டு என்ன செய்வோம், கடந்து போவோம். ரொம்ப நெருக்கமா இருக்கிற யாருக்கிட்ட மட்டும்தான் அந்த இருதயம் என்ன செய்யப்படும், திறக்கப்படும். இருதயம் திறந்து நம்ம பேசுவது ரொம்ப நெருக்கமா இருக்கிற யாருக்கிட்டையாவது இருக்கும். அவங்ககிட்ட தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்கள்லாம் பகிர்ந்து கொள்வாங்க. மற்றபடி வெளியே தெரியாம மேனேஜ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன் பிரதர், அது ஒரு வெட்கப்பட்டுக்கிட்டுன்னு வைங்களேன். இங்க பவுல் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்த மனுஷன், சகல பாடுகளையும் கடந்து, சகல உபத்திரவங்களையும் பாடுகளையும் கடந்து வெற்றியோடு வாழ்ந்து முடித்த ஒரு மனுஷன் யாரு கேட்டீங்கன்னா பவுல். நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான். அவர் கடைசியா சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை என்ன செய்தேன், காத்து கொண்டேன். அப்ப நல்லா கவனிங்க, அவர் போராடின போராட்டத்துக்கெல்லாம் ஒரு பேர் வைக்கிறார். என்ன போராட்டமா, என்ன போராட்டம்? நமக்கு நம்ம கடந்து வர்ற போராட்டம், நம்ம கடந்து வர்ற பாடெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவோமான்னு கேட்டீங்கன்னா கெட்ட போராட்டம், ஐயோ பயங்கர மோசமானதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா பவுல் சொல்ற நல்ல போராட்டம்ன்றார். அவர் போராடி எல்லாவற்றிலும் ஜெயித்தவர், அதற்கு ஒரு நல்ல பேரும் வைக்கிறாரு, நல்ல போராட்டம். ஒருவேளை அடிக்கடி இந்த வசனத்தை நான் அவங்ககிட்ட சொன்னாலும் இன்னைக்கு அந்த நல்ல அப்படிங்கிற வார்த்தையை ஆவியானவர் கொஞ்சம் மையப்படுத்தினார் எனக்கு. அப்ப நல்ல போராட்டத்தையும் அவர் போராடுறாரு. அப்ப வர்ற பாடுகள், வர்ற உபத்திரவங்கள், கடந்து வர்ற எல்லாவற்றையும் அவர் எப்படி எடுத்துக்கொள்றாரு கேட்டா நல்லதாக எடுத்துக்கொள்ளுகிறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு அந்த நல்லதாக எடுத்துக்கொள்வது அவசியமானது. அந்த போராட்டத்தை போராடி இறுதி வரை விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறவராக அவர் இருந்தார். நான் எப்பவும் சொல்றேன், பவுல் கூட சொல்லணும்னா கடைசி நாட்களில் சொல்லியிருக்கலாம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், இன்னென்ன விதமான ஊழியங்களை செய்திருக்கிறேன், இவ்வளவு சபைகளை உருவாக்கி இருக்கிறேன், இவ்வளவு பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு பேரை இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசிகளை என்ன பண்ணியிருக்கிறேன், நான் மாற்றி இருக்கிறேன் அப்படிலாம் சொல்ல முடியும், பட்டியல் போட முடியும். ஆனா அதெல்லாம் சொல்லாம சொன்னாரு, நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். நான் எப்போ எங்களுடைய மிஸ்டர்கள்ட்டையும் சொல்றது உண்டு, உங்கள்கிட்டையும் சொல்றது உண்டு, ஊழியம் செய்வதை விட கடினமானது விசுவாசத்தை காத்துக்கொள்வது.
ஏன்னா இருக்கிற போராட்டங்கள், இருக்கிற பிரச்சனைகளுக்கு நடுவில் அந்த ஃபெய்த்தை விடாம, விசுவாசத்தை விடாம காத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப டஃப்பானது. அதனாலதான் பவுல் கடைசியாக அந்த வார்த்தையை பயன்படுத்துறார், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி. அப்ப போராட்டம் உண்டா உலகத்துல? நிச்சயமா பெரிய பெரிய போராட்டங்கள், பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள் நிறைந்ததுதான் இந்த உலகம். நம்முடைய மரணம் வர நான் 100 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது கூட துன்பங்களோடு கூட இம்மையில 100 மடங்கும் மறுமையில நித்திய ஜீவனும் சொன்னாரு. அப்ப என்ன, நீ 100 மடங்கு 1000 டைம் 1000 மடங்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டா கூட உன் வாழ்க்கையில கூடவே என்ன இருக்கும்? சில துன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நீ உடனே சொல்லிக்கூடாது, ஆமா பிரதர் கூடவே இருக்கு பக்கத்திலே, மனைவியா உன்னை கெட்டி வச்சிருக்கிறேன், கணவரா உன்னை கூட வச்சிருக்கேன்னு சொல்லக்கூடாது. இது சொல்றது வேற துன்பம். அப்ப துன்பம் என்பது என்ன செய்ய கூடவே இருக்கு, எதுவரை? இறுதி வரை என்பதும் நாம் அதுல விளங்கி கொள்ள வேண்டிய ஒன்று. அதுல ஜெயமாக வாழ்ந்தவர் யார் கேட்டா இந்த பவுல். வெற்றியோடு கூட ஓட்டத்தை முடித்தவர், விசுவாசம் குறைவில்லாதபடி முடித்தவர், ஒரு ஜெயத்தினுடைய மகனாய் இருந்தவர் யார் கேட்டா இந்த பவுல். இந்த அதிகாரத்துல இந்த வசனத்துல 2 காரியமும், அதுக்கு முன்பதாக ஒரு காரியமும் அந்த வெற்றிக்கான வழியாக பவுல் சொல்லுகிறதாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 3 தான் இன்னைக்கு உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். அப்ப இந்த வசனத்துல பவுல் என்ன சொல்றார்? முதல் காரியமான்னு கேட்டீங்கன்னா, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு என்ன பிரதர், எவ்வளவு போராட்டம் நடந்தாலும், எவ்வளவு காரியம் நமக்கு நடந்துகிட்டே இருந்தாலும் ஒண்ணு நமக்கு நல்லா தெரியணும், நான் விசுவாசிக்கிறவர் யாரு? இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை. யாரை விசுவாசி வந்திருக்கிறோம் பிரதர்? யாரை விசுவாசித்து கடந்து வந்திருக்கிறோம்? சில நேரம் பண இழப்பு வரும், சில நேரத்தில் எங்கேயாவது போய் ஏமாறுவோம், எங்கேயாவது சில காரியத்தை என்ன செய்வோம், தொலைப்போம். இதெல்லாம் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் பெருசா எடுத்துக்க முடியாது. ஒன்று என்னன்னா, நான் விசுவாசிக்கிற தேவன் யார் என்பதை ஒரு மனுஷன் அறிந்திருந்தான்னா அவன் இந்த பாடுகளை ரொம்ப எளிதா கடந்து என்ன பண்ணிடுவான், வெளியே வருகிறவனா இருக்கிறான் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை முதலாவது. அப்ப இவ்வளவு பாடுபட்டாலும் சரி, இன்னும் வேணா பாடு தெரியா, பரவாயில்ல, இந்த பாடுகளையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன், அந்த பாடுகளையும் ஆட் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் வருதா அதையும் நான் சேர்த்துக் கொள்றேன் என்று எல்லா பாடுகளையும் நல்ல போராட்டங்களாக நினைத்து போராடி ஜெயித்த ஒரு மனுஷன் சொல்லுகிறார், எனக்கு இந்த போராட்டத்தை ஜெயிப்பதற்கு உதவியா இருந்தது என்னன்னா, நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்பதை நான் என்ன செய்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஆழமானது ஒரு வார்த்தை. அப்ப ஆண்டரை தேடி வர்றோம்னா, ஆராதிக்க வரோம்னா யாருக்கு முன்னாடி நிக்கிறோம்? நான் தேடி வந்திருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கிறவன் எல்லா போராட்டத்தை கடந்து வெற்றி பெறுவான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு ஆண்டவரை தேடுற பிள்ளைகள்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அமருகிற பிள்ளைகள், வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பெரிய ஊழியம் தான். நேற்று மாலை அங்க நான் செய்தி கொடுக்கும் போது கூட்டத்தில் கலந்துகிட்டவங்க 3 பேர். எத்தனை பேரு? வெறும் 3 பேர். வெறும் 3 பேர். இது என்ன சொல்லுது பிரதர்? காலங்கள் எங்கே நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுகிறது. அவங்க சொன்னாங்க, கூட்டம் பேசி முடிச்ச உடனே பிரதர் இன்னைக்கு சாயந்தரம் பேச போறீங்க, நாளைக்கு வரும்போது உங்க ஆட்களை கொஞ்சம் வர சொல்லுங்க அப்படின்னு. நிலைமை என்ன ஆயிடுச்சு பிரதர்? வெறும் 3 பேர். அப்ப இதை சிந்திக்கும் போது நமக்கு என்ன தோணுது அப்படி கேட்டீங்கன்னா, காலம் எங்கே நோக்கி நகருகிறது, எங்கே நோக்கி மனுஷன் நகர்ந்துகிட்டு இருக்கிறான், அப்புறம் போராட்டத்தை எப்படி ஜெயிக்கிறது? அப்புறம் ஒரே பிரச்சனை பிரதர், ஒரே கண்ணீர் பிரதர் அப்படின்னு ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்னொரு கூட்டம் எதை பத்தி கவலைப்படாம என்ன செய்யுது, சுத்திக்கிட்டே இருக்குது இல்லையா? ஒழுக்கமற்ற கூட்டம் ஒழுக்கமுள்ள தலைவனை தேர்ந்தெடுக்காது, ஒழுக்கமற்ற தலைவனை தேர்ந்தெடுக்கும். எல்லா இடத்துலையும் எல்லாத்திலையும் பார்க்கலாம். என்னங்க, அதே மாதிரிதான் கிறிஸ்துவ கூட்டம் மாறிட்டு ஒழுக்கமற்ற கூட்டங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. இளம் தலைமுறைகள் ஒழுக்கமற்று அலைகிறார்கள். அதனால் அவர்களுக்கு தலைமை ஒழுக்கமா இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அவர் எப்படி வேணாலும் ஒழுங்கீனமா நடக்கலாம். ஏன்னா இவன் ஒழுங்கீனமா இருக்கிறவன் எவனும் ஒழுங்கற்ற தலைவனா தேர்ந்தெடுத்து வச்சிருப்பான். அவனுக்கு ஒழுக்கம் என்பது முக்கியம் அல்ல. அப்ப இன்னைக்கு இளம் தலைமுறையினருக்கு ஒழுக்கம் என்பது இல்லை. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெரும்பாலான பேருக்கு ஒருவேளை ஒழுக்கமுள்ள இளம் தலைமுறை இருந்தீங்கன்னா, நான் அப்படி இல்லையே ஏன் எல்லாரையும் சொல்லுன்னு கேட்க கூடாது இல்லையா? அவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு இதெல்லாம் அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. எப்படி போனா என்ன பிரதர், பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை.
தேவனாய் கர்த்தர் என்ன சொல்ல வராரு பிரதர்? காலம் ரொம்ப பொல்லாதா இருக்குது, கடைசி நாட்கள் இருக்கிறோம். பாடுகள் உபத்திரவங்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை இல்ல. ஆனா பவுல் என்ன சொல்லுகிறார்? எல்லா பாடுகளும் எனக்கு ஒரு நல்ல போராட்டமே, இன்னும் நீ அடிஷனலா என்ன வேணாலும் எனக்கு ஆட் பண்ணிக்கிட்டே இரு, நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனா எல்லா போராட்டத்தையும் போராடி நிச்சயமா நான் ஜெயிப்பேன். காரணம், நான் ஆராதிக்கிற தேவர் இன்னார் என்பதை நான் என்ன பண்ணிருக்கிறேன், நான் அறிந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை என்பது அங்கே இடம்பெறுகிறது. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு பிரதர், அது முதலாவது நமக்கு தெரியணும் இல்லையா? அப்ப நீங்க உடனே சொல்லக்கூடாது, நாம் ஆராதிக்கிற தேவன் என்ன கேட்டாலும் தருகிறவர், அதில் நான் விசுவாசமா இருக்கிறேன்னு பெயரக்கூடாது. அவரை குறித்து முழுமையா நாம் அறிஞ்சிருக்கணும். நாம் தேவன் யார் என்பதை எப்படியெல்லாம் ஜனங்கள் அறிந்திருக்கிறாங்க என்பதை முதல்ல பார்க்க போறோம். இப்ப எடுத்தவள் யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம் 1-2 வசனங்களை. யோபு 19ஆம் அதிகாரத்தினுடைய 25ஆம் வசனம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை, என் மீட்பர் இன்றும் உயிரோடு இருக்கிறார், அதை நான் அறிஞ்சிருக்கிறேன். சொல்லும்போது சொன்னார் பின்னாடி வருகிற வசனங்கள்ல, இந்த மாம்சத்திலிருந்து நான் அவரை பார்ப்பேன். அப்ப அவருக்கு என்ன மாம்சம் இருந்துச்சு பிரதர்? எல்லாத்தையும் இழந்தாச்சு, கடைசிய சர்ரத்தை இழந்தாச்சு. கொஞ்சம் தோல் மாத்திரம் இருக்கிறது, அந்த உதட்டை மூடுவதற்கு, பற்களை மூடுவதற்கு. அந்த மாம்சத்தை வச்சுட்டு சொன்னாரு, இந்த மாம்சத்திலிருந்து என் மீட்பரை பார்ப்பேன், என் மீட்பர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அது பின்னாடி 2 அதிகாரங்களில் சொல்றாரு, கர்த்தருடைய கிரியைகளை நான் கேட்கிறேன், இடதுபுறத்துல கேட்கிறேன், வலதுபுறத்துல கேட்கிறேன். நான் அவரை பார்க்கணும்னு வாஞ்சிக்கிறேன், ஆனா பார்க்கவே முடியல. ஆனா அற்புதங்களை குறித்து, தேவன் செய்த மகத்துவங்களை குறித்து, அங்க செஞ்சிருக்கிறார் இங்க செஞ்சிருக்கிறார் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆனா என்னாலதான் பார்க்க முடியல. அந்த நிலையிலிருந்து சொன்னாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்ப நம்ம ஆராதிக்கிற தேவன் யாரு பிரதர்? அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னவர், ஆதியும் அந்தமுமானவர், அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமும் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னவர். அப்ப நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் பிரதர்? இன்னைக்கும் உயிரோடு இருக்கிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் நினைக்கிறவன் எந்த போராட்டத்தையும் நல்ல போராட்டமா எடுத்து, எந்த பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அதை ஜெயித்து கடந்து வந்து நிற்பான் என்பது ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது. அப்ப நீங்க ஆராதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் செத்து போனவர் இல்ல, மரித்து உயிரோடு எழும்பினவர். திறந்திருக்கிற ஒரே கல்லறை என்ன கல்லறைன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறைலாம். திறந்திருக்கிற கல்லறை யாரு பிரதர்? என் நேசருடைய இது மாத்திரம்தான். அவர் தான் நேற்றும் இன்றும் என்றும் உயிரோடு இருக்கிற என் மீட்பர் உயிரோடு இருக்கிறதா என்பதை அறிந்திருந்த நிலையில யோபு சொன்னார். எந்த நிலையில? உயிரோடு இருக்கிறான்னு சொல்லிட்டாரு விசுவாசத்தின் அடிப்படையில. ஆனா உடம்ப பார்த்தா உயிரோடு இருக்கிறான்னு சொல்ல முடியல, எல்லாம் போச்சு. தோல் மாத்திரம் கொஞ்சோண்டு இருக்குது. அவர் சொன்ன வார்த்தையை சொல்றேன், எல்லாத்தையும் இழந்தாச்சு, பிள்ளைகள் இழந்தாச்சு, எல்லா சொத்துக்களை இழந்தாச்சு. இந்த நிலையில ஒருத்தன் சொல்றான் இல்லையா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இந்த மாம்சத்திலிருந்து பாப்பேன்னு சொல்றானே, அது எவ்வளவு பெரிய விசுவாசமானது ஒரு வார்த்தையா இருக்கணும். அப்போ உன்னை விளங்கி கொள்ளுங்க, பாடுகளை ஜெயிக்கணும்னா, போராட்டத்தை ஜெயிக்கணும்னா, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்றா இருக்கிறது. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்க போறோம், வாசிக்கலாம். யோவான் 4:41-42. நீங்க ஒரு ஊரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒன்றை அறிந்திருந்தது. வாசிக்கலாமா? அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேக பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்திருக்கிறோம். ஒரு ஊரே வந்து சொல்லிச்சு, சமாரியா பட்டணமே வந்து சொல்லிச்சு, ஐயா இவர் உலக இரட்சகர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சொல்லிச்சு. எதை கேட்டு பிரதர்? இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை கேட்டு. முன்னாடி போய் சாட்சி சொன்னவ யாரு? அந்த ஊரில் இருக்கிற பாவியான ஸ்திரீ, 5க்கு மேற்பட்ட கணவரோடு வாழுகிற ஒரு ஸ்திரீ, ஒரே நேரத்தில் விட்டுட்டு நிறைய பேர்ட்ட வாழ்ந்த ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீயை பார்த்து தேவனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? தீர்க்க தரிசனம் உரைத்தார். எதை குறித்து உரைச்சாரு பிரதர்? நீ பல பேருடைய மனைவியா இருக்கிறாள் என்கிறதான தீர்க்க தரிசனத்தை உரைத்தார். அவ ஊருக்குள்ள போய் சொன்னா, என்னை பத்தி அப்படியே ஒருத்தர் சொல்லிட்டாரு, அதான் அவளுடைய சாட்சி. எங்க அவளை பத்தி அப்படியே சொன்னார் சொல்லணும்னா, முதல்ல அவ எவ்வளவு வெக்கப்படாம போய் சொல்லிருக்கணும்ல.
அவளை பத்தி சொல்றதுக்கு என்ன நல்லது என்ன இருக்கு? சமாரியா பெண்ணை பத்தி சொல்லுவதற்கு நல்லதும் இல்லை. அப்ப தன்னுடைய வாழ்க்கையே ஒருவர் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா அவளுடைய கேடுகட்ட வாழ்க்கை குறித்து தான் என்ன பண்ணிருக்கணும்? தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கணும். அதை போய் அவ ஊருக்கே சொல்றா, என்னை குறித்து முழுமையா ஒருத்தர் தீர்க்க தரிசனம் உரைத்துட்டார். அப்ப அவ கர்த்தரை மகிமைப்படுத்த எவ்வளவு முக்கியமானது ஒரு பாத்திரமா இருக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. நல்லது சொன்னா போய் சொல்லுவோம், நம்மகிட்ட இருக்கிற தீமையை தீர்க்க தரிசனமா சொன்னா எங்க போய் சொல்ல? நான் சொல்ற கேள்வி புரியுதா இல்லையா? நம்மளை பத்தி ஒருத்தர் நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு, கரெக்டா? இப்ப நல்ல தீர்க்க தரிசனம் எங்க வேணாலும் போய் சொல்லுவோம். என்னை குறிச்சு இப்படி சொன்னார், என்னை குறிச்சு இப்படி சொன்னார். நேற்று 3 பேர்ல ஆண்டவர் ஒருத்தரை நேம் கால் பண்ணாரு. ராதாகிருஷ்ணன் ஒரு புறஜாதி மனுஷனை, வந்தது 3 பேர் தான். இப்ப அவரு போய் எல்லா இடத்துலயும் சாட்சி சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? என்ன ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிட்டாரு, என்னை அவர் அறிந்திருக்கிறார் போய் சொல்லுவாரு. உள்ள இருக்கிற தீமையை சொன்ன எப்படி போய் சாட்சி சொல்றது? என்னங்க, பழைய கிளின்டன் எடுத்துக்கிடுங்க. மோனிகா லெவின்ஸ்கி விவகாரம் வெளியே தர்றதுக்கு முன்னாடி ஒருவேளை ஒரு ஊழியர் பார்த்து அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னா அவர் வெளியே போய் கர்த்தர் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு, எனக்கும் மோனிகாவுக்கும் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார்ல. அப்ப இந்த பெண்ணு கர்த்தரை மகிமைப்படுத்த என்ன யார் கேவலமா பேசினாலும் பரவாயில்ல அப்படின்னு போய் சொல்றான்னா அவ எவ்வளவு நல்லவளா இருக்கணும் இல்லையா? பாவியான ஸ்திரியா இருந்தாலும் அவளுக்குள்ள தேவனை மகிமைப்படுத்துற தன்மை இருந்துச்சு. போனா தீர்க்க தரிசனமா என்ன சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டா இப்ப ஊரே திரண்டு வருது. அது யாரியா இவளை குறிச்சு தீர்க்க தரிசனம் சொன்னது? வந்தவன் சொன்னா உன் சாட்சியை கேட்டல்ல, உன் சாட்சியை கேட்டல்ல, இவருடைய உபதேசத்தை கேட்டு இப்ப நாங்க அறிஞ்சிருக்கிறோம் இவர் உலக ரட்சகர். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் யாரு? அவர் யாரு? உலக ரட்சகர். உங்களை மட்டும் ரட்சித்தவர் அல்ல, உலகத்தையே ரட்சிக்க போறவர், ரட்சித்து கொண்டிருக்கிறவர். அப்ப நான் ஆராதிக்கிற தேவனுக்கு அவர் உலக ரட்சகரா இருந்தா அவருக்கு என்ன பிடிக்கும்? உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அனைவரும் ரட்சிக்கப்படுவதா அவருக்கு என்ன செய்யும்? பிடிக்கும். அப்ப அதுல எவனெல்லாம் தன்னுடைய பங்களிப்பை செலுத்துகிறானோ அவனை எவ்வளவு தேவனுக்கு பிடிக்கும். அதனாலதான் எங்களெல்லாம் தேவனுக்கு பிடிக்குது. ஏன் பிரதர், என் மகன் ஓடிக்கிட்டே இருப்பான், ஊழியம் பண்ணிக்கிட்டே இருப்பான், கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துவான், எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா சத்தியத்தை சொல்லாம வரவே மாட்டான். என்னங்க, திரும்ப சாவி வீட்டுக்கு போறோம், ஒரு ஜோம் பண்ணணும்னு வச்சுக்கிடுங்க, அங்க போய் ஒரு சத்தியம் கேப் கிடைச்சா சொல்லாம நான் வரமாட்டேன். அங்க போய் வசனத்தை வாசித்து இந்த நிலைமை ஒரு நாள் உங்க எல்லாருக்கும் வரும். இந்த நிலைமை வரும்போது எப்படி எதிர்கொள்ள போற? வசனம் இப்படிதான் சொல்லுது, பரிசுத்தமா இருக்க நாடுன்னு சொல்லாம வரமாட்டேன். அது 2 வரியோ 3 வரியோ. இப்ப நான் சொன்ன உடனே தேவன் என்ன நினைப்பாரு? என் மேல பிரியப்படுவாரா மாட்டாரா? உன் மேல பிரியப்பட்டா எனக்கு என்ன, படலன்னு எனக்கு என்னங்கிற மாதிரியே பார்த்து பாரு. என் மேல பிரியப்படுவாரா மாட்டாரா? கண்டிப்பா பிரியப்படுவார். ஏன்னா ஒரு உலக ரட்சகர். அவர் நோக்கமே என்ன பிரதர்? உலகத்தை ரட்சிப்பது, உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜாதி மக்களை ரட்சிப்பது. ஐயா கருப்பு இனமா, மங்கோலியனா, அல்லது ஒருவேளை ஏசியனா, யூரோப்பியனா, எவன வேணா இருக்கட்டும், எல்லாரையும் ரட்சிப்பதா தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. அவருடைய உபதேசத்தை கேட்டவனே புரிஞ்சுக்கிட்டான் ஒரு உலக ரட்சகர். அப்போ அவர் எதை குறிச்சு உபதேசித்திருப்பாரு? நீ நல்லா இருப்பேன்னு சொல்லியிருப்பாரா? நீ கார் வாங்க போறேன்னு சொல்லியிருப்பாரா? நீ வீடு கட்ட போறேன்னு சொல்லியிருப்பாரா? உன் பட்டணத்தில் இவ்வளவு செழிப்பு வர போதுன்னு சொல்லியிருப்பாரா? எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணார் யோவான் நாள்ல. பசியோடு வந்தார், களைப்போடு வந்தார், இலை படைந்தவரை வந்தாரு, நடக்கிற கூட பலன் இல்லை. அந்த கிணத்துல உட்கார்ந்தாரு. உட்கார்ந்துட்டு சீசர்ல பார்த்து போய் எனக்காக ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வானாரு. சீசர்கள் உணவு வாங்க போயிட்டாங்க. அப்பதான் சமாரிய பெண்ணை மீட் பண்றாரு. நல்ல நண்பகல் வேலை, மத்தியான வேலை, வெயில், கொளுத்துற வெயில்ல, திறந்த வெளியில. ஏற்கனவே இலைப்படைந்து களைப்படைந்து இருக்கிறவர் இப்ப பசியை மறந்துட்டார், தாகத்தை மறந்துட்டார். ப்ராஃபிட் சொல்லியாச்சு, ஊருக்குள்ள போயிட்டா இப்ப ஜனங்கள்லாம் எப்படி வருவாங்கன்னு தெரியும். அவங்கள்ட்ட என்ன பேச போறேன்னு யோசித்ததுனால பசியை மறந்துட்டார், எல்லாத்தையும் மறந்துட்டார். சீசர்கள் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னா எனக்கு வேண்டான்ட்டார், என் உணவு இதெல்லான்ட்டார். அப்ப இந்த தேவன் எவ்வளவு ஈகரா, ஐயா வரப்போகிற ஆத்துமாக்களுக்கு நான் என்ன செய்தியை கொடுக்க போறேன் என்று காத்திருந்திருப்பாரு. என்ன செய்தியை கொடுத்திருந்தா இவர் உலக ரட்சகர் என்பதை அறிக்கை செய்திருப்பாங்க, நாங்க அறிந்திருக்கிறோம் சொல்லி இருப்பாங்க. விளங்கிக் கொள்ளுங்க. ஒன்னு, என் மீட்பர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உலக
இரட்சகர். என்னை ரட்சித்தது மாத்திரமல்ல, என்னை பாதுகாப்பது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து வகையான மக்களையும் தேவன் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அதுதான் அவருடைய நோக்கமாய் இருக்கிறது. அதனால சுவிசேஷத்துக்கு யார் தன்னை ஒப்பு கொடுக்கிறாங்களோ, யார் தன்னை அர்ப்பணிக்கிறாங்களோ, யார் அதுல மற்றவர்களோடு ஊழியர்களோடு இணைந்து செயல்படுறாங்களோ அவங்க மேல ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை பெரிதா விளங்குது. நீங்க விளங்கி கொள்றதுக்காக நான் சொல்றேன். அப்ப தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவா இந்த பகுதிகளை சொல்ற மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் வாசிக்க போறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். இங்க அடுத்து சொல்றார், அதே பவுல் தான் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஐயா, தேவனிடத்தில் யார் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. என்ன தீமைனா வரட்டும், உங்களுக்கு அது நன்மையாகத்தான் முடிய பண்ணுவார். அது நன்மையாகத்தான் முடியும். நல்லா விளங்கி கொள்ளுங்க, சின்னதோ பெரியதோ. அப்ப ஒண்ணு நீங்க அறிஞ்சிருக்கணும், நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தால், இது ரொம்ப முக்கியமானது. நம்ம யார் இடத்துல அன்பு கூறுகிறோமோ அவங்ககிட்ட தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து அவங்களோட உறவாடுவோம், தொடர்ந்து அவளை பார்க்க முற்படுவோம். அந்த அன்பு என்பது அப்படி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். நீங்க தேவன் பேர் அன்பு உள்ளவளா இருந்தா அதே தான். ஆண்டோட பேச ஆசைப்படுவீங்க, அவர் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுவீங்க, கர்த்தருக்குள் நிலைச்சிருப்பீங்க, அவரை குறித்து மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. யார் மீது அன்பு கூறுகிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு உயர்ந்தவர்கள். கரெக்டுதானே? யாரை நேசிக்கிறோமோ அவங்களை யார் குறை சொன்னாலும் என்ன பண்ணிக்க மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம்ல. இல்ல, அது வேற, அவர் ஏதாவது ஒரு சூழ்நிலையில அப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு கடந்து போயிட்டே இருப்போம் இல்லையா? ஒரு நாள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன் பிரதர்? அங்க இருக்கிற அன்பு. அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறவுல நீங்க இருந்தீங்கன்னா போல இந்த கொஸ்டின் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணும். அந்த அன்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் நன்மைக்கு அதுவாக தான் நடக்கும். அது வியாதியா இருக்கலாம், அது வீட்டுக்குள்ள வர சில குழப்பங்களா இருக்கலாம், சில இழப்புகளா இருக்கலாம், சில காரியம் நடக்காம இருக்கலாம், சில காரியத்தினுடைய தாமதமா இருக்கலாம். எல்லாமே உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கணும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை என்ன செய்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். அப்ப மூணாவது ஆண்டு சொல்றாரு, நீங்க அன்பு கூறுகிற பிள்ளைகளா இருக்கிறபடினாலே உங்களுக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவா நடக்கும். தீமையை நன்மையா தேவன் நினைச்சுவாரு, மாற்றுவார். இதுதான் தேவனாய் கர்த்தர் விரும்புகிற, அவர் செய்ய போகிற காரியமா இருக்கு. அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நாலாவது என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:1. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று என்ன செய்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம். உன் வீடு அழிந்து போனாலும், அழியுமா பிரதர்? நீங்க எவ்வளவு பெரிய மாளிகை கட்டி வச்சிருந்தாலும் ஒருவேளை கர்த்தர் சென்னை பட்டணத்துல லேசா ஒரு குளிக்க விட்டாருன்னா எல்லா வீடும் உடைஞ்சு போகும். நாங்க திருத்தரம் முழிக்கிறீங்களே, குளிக்க மாட்டாங்களா? நிச்சயம் கிடையாது இல்லையா? லேசா ஒரு குளிக்க விட்டாரு நீங்க, டபக்குன்னு எல்லா வீடும் உடைஞ்சு போகும். ஒரே நாள்ல கவர்மெண்ட் போடுற பொட்டலத்துக்கு நம்மளும் கையேந்தி நிக்கணும். பெரிய கோடீஸ்வரனா இருப்பாங்க, பெரிய கோடீஸ்வரனா இருப்பாங்க, ஆனா கையேந்தான் நிக்க வேண்டியிருக்கோம். சில நேரத்தில் கர்த்தர் அதெல்லாம் அனுமதிப்பாரு. அப்ப நான் ஒன்னு அறிஞ்சு கொள்ளணும், எனக்கு வேற ஒரு வீடு இருக்கு. என் தேவன் எனக்கு அதை நித்திய வீடாக என்ன பண்ணி இருக்கிறார், வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல பிறந்த எல்லாரும் நினைக்கணும், ஒரு நாள் நமக்கு முடிவு வரும். எல்லாருக்கும் முடிவு வரும். வாழும்போது பயங்கரமா பேசுவான், என்னென்னமோ பேசுவான், பேசுற பேச்செல்லாம் பயங்கரமா இருக்கும். உலகத்துல எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு வாழும் போது 6 நாள் தான், செத்த பிறகு 6 நாள் தான். கொஞ்சம் என்ன மாதிரி வளர்த்தியா இருக்கிறவங்களுக்கு 7 நாள் தேவைப்படும், 6 நாள் பத்தாது. என்ன பிரதர், 9 பெட்ரூம் இருக்கு பிரதர் வீட்டுல, அதுக்காக 9 to 10 ஒரு ரூம்ல நைட்டு, அப்புறம் 10 to 11 இன்னொரு ரூம்ல, அப்புறம் 11 to 12 இன்னொரு ரூம்ல தூங்க முடியும். ஒரே ரூம் தான், ஒரே கட்டில் தான், அங்கேயும் 6 நாள் தான். நான் சொல்ல உண்மைதானே, அங்கேயும் 6 நாள் தான், செத்த பிறகும் 6 நாள் தான். அப்ப ஒண்ணு நீங்க விளங்கி கொள்ளுங்க, அந்த 6 நாளே கிடைக்காது. சில நேரத்துல பணம் இருக்கு பிரதர், சொத்துக்கள் இருக்குது, கிடைக்காது. அப்ப கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு பிரதர், இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல, எனக்கு நிரந்தரமான ஒண்ணு இருக்கு, அதை நான் அறிஞ்சிருக்கணும். எப்ப மறிச்சாலும் எங்க போயிருவேன்,
எனக்கு ஒரு நாள் முடிவு வரும். எந்த வயசுல வரும் யாருக்குமே தெரியாது. யார் முந்துவா யார் பிந்துவா யாருக்குமே தெரியாது. அதான் உலகம். நீங்களும் வாழுகிற உலகம் அதான் சொல்லுது. நான் வாழ்ற உலகம் எனக்கு அதான் காண்பிச்சுட்டு இருக்குது. ஏராளமான சாட்சிகள் நமக்கு அடையாளமா இருக்குது. சொந்த குடும்பங்கள்ல பாக்குறோம், வெளியில பார்க்கிறோம். ஐயா, மனுஷன் பல வித திட்டம் போடுறான், ஏமாத்த பாக்குறான், வஞ்சிக்கிறான், எடுக்கிறான். சகோதரன் இருக்கிற பொருட்களை சொத்துக்களை வாஞ்சித்து எடுக்க பயங்கரமா ஆட்டைய போடுறான். அவ்வளவு சண்டை சச்சரவு ஒவ்வொரு வீட்டிலும். ஆனா என்ன நடக்குது பிரதர்? இந்த உலகத்தில் என்ன இருக்கு பிரதர்? ஒண்ணுமே கிடையாது. எப்ப என்ன நடக்கும் தெரியாது. சிலவன் கடலோட போயிடுறான், சிலவன் தீக்கிடிச்சு என்ன பண்ணிடுறான், ஆள் அட்ரஸே தெரியாம செத்து போறான். ஆண்டவர் சொல்ல, நீ எனக்குள்ள மறிச்சியா? கடல்ல போய் காணாம போனாலும் உனக்கு கல்றெல்லாம் இருக்காது. ஆனா தேவன் வருகிற நியாய தீர்ப்பின் நாள்ல கடல் வந்து உன்னை என்ன செய்யும்? அந்த உயிர் தெழுதலுக்கு நேராக உன்னை ஒப்புவிக்கும். தீப்பிடிச்சு எரிஞ்சு போறியா? பரவாயில்ல, அந்த தீ வந்து உன்னை என்ன செய்யும்? ஒப்புவிக்கும். உனக்கு கல்றையே கிடையாது, உனக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா கடைசி நாள்ல அதெல்லாம் வந்து ஒப்புவிக்கும். ஏன்னா உனக்கு நிரந்தரமானது எங்க இருக்கு? அதை அறிஞ்சிருக்கணும்ல. இந்த உலகம் நமக்கு நீங்க 100 வருஷம் ஆனாலும் டெம்பரரி தானுங்க. மாத்திரை போட்டா 10 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ முடியுமா? இங்க இருக்கிற யாராவது நான் 100 தாண்டிடுவேன் அசூரன்ஸ் கொடுக்க முடியுமா? நாளையே நமக்கு நிச்சயம் இல்ல. அப்ப நல்லா கவனிங்க. நான் 100 தாண்டுவேன் அது கூட சொல்ல முடியாது. எவ்வளவு வேணா நீங்க தாண்டினாலும், எவ்வளவு தூரம் போனாலும் அது உங்களுக்கு நிச்சயமற்றது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பிரதர்? அது உனக்கு நிச்சயமற்றது. ஒன்னே ஒன்னு நிச்சயம். அதை என் தேவன் பரலோகத்துல என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? எனக்கு தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். விளங்கி கொள்ளணும், அது அறிஞ்சிருக்கணும். வாழும்போது அறிஞ்சிருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே எனக்கு நிச்சயமற்றதுதான். ஆண்டவர் எனக்கு செய்வார் பிரதர், அற்புதம் செய்வார் பிரதர், வழி நடத்துவார் பிரதர், பலப்படுத்துவார் பிரதர், அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு புறம். நிச்சயமற்ற உலகத்துல வாழுகிறீர்கள். நிச்சயமற்ற நாட்கள் தான் உங்களுக்கு எனக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எப்ப வேணாலும் ஒரு நாள் மரணத்தை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? சந்திக்க வேண்டியது இருக்கும். அந்த நாள் நான் பரலோகத்துக்கு செல்லுகிற நாளாக இருக்கும். அதை நான் விசுவாசிக்கணும். அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நிரந்தரமற்றதான். சொத்துக்கள் எப்படி நிரந்தரமற்றதோ அதே போல உறவுகளும் தான். யாரும் கூட வர முடியாது. என்னங்க, யாரும் வர முடியாது இல்லையா? என்னங்க, ஒருத்தர் மரிச்சு கிடக்கிறாருங்க. நைட்டு உட்கார்ந்துருப்பாங்க, சாப்பிடாம அந்த வீட்டாரெல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா வயிறு கப கபன்னு பசிக்கும். இப்ப சாப்பிட்டா எல்லாரும் தப்பா நினைப்பான். யாராவது வந்து சாப்பிட சொல்ல மாட்டாங்களான்னு உட்கார்ந்துருக்கும் ஒரு கூட்டம் தெரியுமா? நீ சிலர் முழிக்கிறத பார்த்தா என் அனுபவத்தை சொன்ன மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரியே. அங்க சாப்பிட முடியாதியா? ஆனா யாராவது வந்து சாப்பிடுங்க கம்பல் பண்ணி சாப்பிட வச்சா நல்லா இருக்கும்னு ஒரு கூட்டம் உட்காந்துருக்கோம். அவ்வளவுதான். அங்க டெட் பாடி இருந்தா நமக்கு பசிக்கிறது பசிக்கதான் செய்யும். நம்ம கடந்து போறது கடந்து போகத்தான் வேண்டியிருக்கும். உங்களுக்காக எனக்கெல்லாம் அது வெயிட் பண்ணாது. உங்களுக்காக எனக்கெல்லாம் நாள் கணக்கெல்லாம் அது கண்ணீர் வெடிக்காது. அது அடுத்தடுத்த நிலை நோக்கி போய்கிட்டே இருக்கும். ஆண்டவரை கர்த்தர் அழகா தெளிவா சொல்றார், ஒன்னே ஒண்ணு நிரந்தரம். அது உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்துல தேவனாய் கர்த்தரால் உருவாக்கப்படுகிற அந்த நித்திய வீடு. அதை நீ அறிந்திருக்கிறவனாய் வாழ வேண்டியது இந்த உலகத்தில் அவசியமான ஒன்றாயிருக்கிறது. நீ விளங்கி கொள்றதுக்கான சொல்றேன். அடுத்து பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். என்னெல்லாம் நான் அறிந்திருக்க வேண்டியது இருக்கிறது. 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று என்ன செய்கிறோம்? அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பா இருந்தாதான் அவரை தரிசிக்க முடியும். இது நீ அறிந்தவனா இருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுது. அப்புறம் பாருங்க 14ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். முதல்ல சொன்னாரு, தேவனிடத்தில் அன்பா இருக்கிறவனுக்கு சகலமே எப்படி வருதான்? நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பது அறிந்திருக்கிறோம். இப்ப என்ன சொல்ல தெரியுமா? சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் அவன் எதிலிருந்து விலகி எதற்கு உட்பட்டிருக்கிறானா? மரணத்தை விட்டு விலகி எதற்கு உட்பட்டிருக்கிறான்? ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்பதை அறிந்திருக்கிறோம். உங்ககிட்ட அன்பே இல்லை, நீங்க யாரை குறிச்சு அன்பு இல்லை, நீங்க யாரை குறிச்சு அன்பு இல்லை, நீங்க எப்படி ஜீவனுக்கு உட்பட்டவர்கள்?
நீங்க எப்படி ஜீவனுக்கு உட்பட்டவர்கள்? இந்த கேள்விதான். இப்ப கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா? சகோதரனை சிநேகிக்கிறவன். நான் மட்டும் தான் சிநேகிக்கணுமா பிரதர்? அவரு பண்ண மாட்டாருன்னு கேட்கக்கூடாது. அவருக்கு உண்டான பலன் அவர்கிட்ட இருந்து வரும், நமக்கு உண்டான பலன் என்ன செய்ய நமக்கு வரும். அவர் அப்படி பண்ணார பிரதர், அவர் அப்படி பண்ணாதுக்குரிய பலன் அவர் பெற்றுட்டு போட்டோம். ஆனா இப்ப என்ன சொல்ல, மரணத்தை விட்டு விலகி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்ற சாட்சி ஒருவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற அன்பை அடிப்படையாய் கொண்டது. அதை நான் அறிந்திருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுது. கர்த்தரிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறாயோ அதே போல உன் சகோதரனிடத்திலும் அன்பு கூறு. சகோதரனா யாரு பிரதர்? ரத்த பந்தம் மட்டும் இல்ல, இயேசுவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை அனைத்தும் உனக்கு சகோதர சகோதரிகள் தான். ஏன் பிரதர் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறோம்? கூட பிறந்தோமா? இல்ல, எந்த ஊர்ல பிறந்தோம், எங்க வாழ்ந்தோம், எப்படி இருந்தோம் தெரியாது. ஆனா இயேசுவின் ரத்தத்தினால ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப பிரதர் ஆண்டவர் சொன்னாரு, அவயவத்தில் ஒன்று பாடுபட்டா எப்படி இன்னொரு அவையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கை அடிபட்டவன கண்ணால கண்ணில் இருந்து என்ன வருது? தண்ணி வருது. எப்படி அவயவத்துல ஒரு இடத்துல பாதிப்பு உண்டாச்சுன்னா திடீர்னு அடிபட்டுச்சு பிரதர், தலை டர்ன்னு சுத்திட்டு. ஏன் சுத்துச்சு? அடி காலில் தானே போயிடுச்சு, அப்ப கால் தானே சுத்தணும், தலையான் சுத்துச்சு. அப்ப அவயவங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று என்ன செய்யுது? பின்னி பிணைஞ்சிருக்கு. ஆண்டு சொல்ல ஒன்னு பாதிக்கப்பட்டுச்சுன்னா இன்னொன்னு என்ன செய்யுது? ஆட்டோமேட்டிக்கா கண்ணில் தண்ணி வருது. கண்ணில் தூசி விழுந்தோன்னு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கை என்ன செய்யுது? போகுது. தலையாகி கிறிஸ்துவோடு ஐயா ஐக்கியப்பட்டிருக்கிற அவயவங்களா இருக்கிற நீங்கள் சொல்றது உண்மைன்னா அன்பு ஏன் வெளிப்பட மாட்டேங்குது? ஏதோ ஒரு விதத்துல நான் எப்பவும் சொல்றதுதான், ஆதி திருச்சபைகள் எல்லா சொத்தையும் வித்துட்டு வந்து ஒன்னா வச்சு அனுபவிச்சது. இன்னைக்கு அது சாத்தியம் இல்லை. ஆனா அவயவத்துல ஒண்ணு பாதிக்கப்படும் போது எல்லாரும் தோல் கொடுக்க முடியும் இல்லையா? ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, எல்லாரும் தோல் கொடுக்கலாம். ஒரு வீட்டுல திடீர்னு பிரச்சனை, எல்லாரும் தோல் கொடுக்கலாம். ஒரு வீட்டுல திருமண செலவு திடீர்னு அந்த குடும்பத்தால பண்ண முடியல, சபை எல்லாம் சேர்ந்து தோல் கொடுக்கலாம்ல? முடியுமா? முடியாதா? அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சத்தியத்தின்படி நம்ம சபை போகுது. எங்கே யார் பாதிக்கப்பட்டாலும் இயன்ற அளவு என்ன செய்ய முடியுது? நம்மளால செய்ய முடியுது. திருமணத்தை நடத்தலாம். அன்னை ஒரு 50 பவுன் நகை போட்டிருக்கேன்னா முடியாது இல்லையா? திருமணத்தை நடத்திடலாம். எப்பா நீ சாப்பாட்டுக்கு பொறுப்படுத்துக்க, நீ அந்த மேடையை அலங்காரம் பண்ணிரு, எல்லாம் சேர்ந்து 10 பேர் சேர்ந்து நடத்திடலாம். 50 பவுன் நகையை போடனா எங்க போறது? ஒரு அண்ணன் நீங்க தானே சொன்னீங்க வந்துடுவாங்க பின்னாடி, அதுக்காக முன்னாடி சொல்லிட்டேன். அப்ப அது செய்ய முடியாது, ஆனா செய்யலாம் இல்லையா? அப்ப தேவனோட அன்பு எப்படி வெளிப்படும்? அப்ப இந்த அன்பு இல்லைன்னா நீ இன்னும் மரணத்துக்குள்ள ஜீவிக்கிற. எதுக்குள்ள வரல? மரணத்தை விட்டு ஜீவனுக்குள்ள நீ வரல என்று அர்த்தம். இதை நீ அறிந்திருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்றார். அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் அழகா தெளிவா சொல்றார். ஒரு வெற்றியுள்ள எல்லா பாடுகளை போராட்டங்களை கடந்து ஜெயிப்பதற்கு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு தேவை என்னன்னா, இதையெல்லாம் நீ அறிந்தவனா இருக்கணும். நீ ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீ என்ன செய்யணும்? நீ அறிந்தவனா இருக்கணும். பவுல் அறிந்திருந்தார். அப்ப ரெண்டாவது என்ன சொன்னார் பாருங்க. இப்ப எகைன் மறுபடியும் வாசிக்க போறீங்க. 12ஆம் வசனம் 2 தீமோத்தேயு 1:12. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். இரண்டாவது ஒரு காரியத்தை சொன்னாரு. எந்த பாடுகளையும் போராட்டங்களையும் நான் ஜெயிக்கக்கூடியவன், எனக்கு வெற்றியோடு கூட கடந்து வருவேன். காரணம் என்னன்னா, நான் எதையெல்லாம் தேவன் வசமாய் ஒப்புவித்திருக்கிறேனோ அதை அவர் கடைசி வரை அந்நாள் வரை காக்க வல்லவர் என்பதை நிச்சயித்திருக்கிறேன். எதையெல்லாம் நாம் ஒப்புவித்திருக்கிறோமோ அதை கடைசி வரை கர்த்தர் நினைச்சுவாரு, இறுதி வரை நினைச்சுவார். அவரு காத்து கொள்ள வல்லவர் என்பதை என்ன செய்கிறேன்? நிச்சயித்திருக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னெல்லாம் தேவனுடைய வசமா ஒப்புவிக்கப்பட்டது? ஒரு 3-4 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 31:5. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் சொல்ல போற வார்த்தையை முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்ட சங்கீதம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சங்கீதம். லூக்கா 23ஆம் அதிகாரத்தினுடைய 46வது வசனம். இயேசு, பிதாவே
உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்படவில்லை, துன்புறுத்தப்பட்டார், அடிக்கப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார். ஆனா அவர் கொலை செய்யப்படவில்லை. காரணம், அவர் தமது ஆவியை தேவனிடத்தில் ஒப்புவித்தார், ஈன சுரத்தில் அல்ல. மரிக்கும் போது சத்தம் எப்படி வரும்? கொஞ்சம் கொஞ்சமா ஜீவன் போய் கொஞ்சம் கொஞ்சமா ஜீவன் போய் ஈன சுரத்தெல்லாம் சொல்லணும். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, மகா சத்தமா என்னுடைய ஆவியை ஒப்புவித்தேன்னாரு. இதை தன்னுடைய சீசர்களுக்கு வாழும் போதே டீச் பண்ணாரு. யோவான் 12க்கு மேல பாத்தீங்கன்னா இதை குறிச்ச முழு டீச்சிங் இருக்கும். எங்கிருந்து வந்தேனோ அங்கே நான் போக போறேன் பாரு, என்னை அனுப்பின பிதாவின் இடத்துல திரும்ப போறேன் பாரு. ஒரு இடத்துல கூட பரலோக ராஜ்யத்தை ஒரு இடமாக இயேசு கிறிஸ்து மையப்படுத்தி பேசவே மாட்டாரு. அது ஒரு பர்டிகுலர் இடமா அவர் பேசி நம்ம பார்க்க முடியாது. அங்க பிரதர் தங்கத்திலே ரோடு போட்டிருக்குது, மாணிக்க கற்களை சவுரெல்லாம் பயிற்சிருக்கிறாங்கன்னு இயேசு கிறிஸ்து பேசுனதே இல்லை. அப்ப இதெல்லாம் நமக்கு சொன்னது யாரு பிரதர்? தங்கத்துல ரோடு போட்டிருக்கு, அங்க மாணிக்க கற்கள் வச்சு சவுரெல்லாம் அலங்காரம் பண்ணி உங்களுக்கும் எனக்குமான வாசஸ்தலம் அப்படி அழகா ரெடியா இருக்கு நமக்கு சொன்னது யாரு? எல்லாம் தங்கத்துக்கும் வைரத்துக்கு தான் ஆசைப்பட்டு அலையுதுங்க. அதனால கொஞ்சம் சொல்லி விடுவோன்னு யாரோ ஊழியக்காரர் என்ன பண்ணிருக்கிறார், ஆரம்பத்துல சொல்லி விட்டுருக்கிறார். அதை நினைச்சாது அங்க வரட்டு, இங்கதான் நமக்கு தங்கம் கிடைக்கல. ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுவார், இங்கே தங்கம் இல்லையா, கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு அங்க தங்கத்திலேயே ரோடு இருக்கு. அப்ப எங்க போனாலும் தங்கத்துல நடப்ப. ஏன் பிரதர் இயேசு கிறிஸ்து அப்படிலாம் பிரசங்கம் பண்ணல? அவர் சொன்னது என்ன தெரியுமா? இடம் எனக்கு முக்கியம் அல்ல, நான் யாரோடு வாழுகிறேன் என்பது ரொம்ப முக்கியமானது என்பதற்கு தான் அவர் பிதாவின் இடத்துல நான் எங்கிருந்து வந்தேனோ அங்க என்பதை குறித்து திரும்ப திரும்ப சொன்னார். நிம்மதி எது பிரதர்? இடமா? யார் கூட இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. மனைவியும் சரியில்லை, பிள்ளையும் சரியில்லைன்னா ஒருத்தன் எப்படி அந்த வீட்டுல சந்தோஷம் வாழுவான்? அதனால சொன்னா சண்டைக்காரியோட வாழ்றதை விட இங்க போய் உட்காந்துக்கன்னு. அப்புறம் நாளைக்கு காலையில் எல்லாரும் செங்கல்பட்டு கோட்டுக்கு போயிடாதீங்க. சண்டைக்காரனா இருக்கிறான், சண்டைக்காரியா இருக்கிறான்னு என்ன பண்ணிடாதீங்க, கிளம்பிடாதீங்க. ஆண்டு எதுக்கு சொன்னாரு பிரதர்? ஐயா அதை விட ரொம்ப கஷ்டயா. அப்ப என்ன இருக்குது பிரதர்? எல்லாம் இருக்குது, ஒரு உறவும் சரியில்லை, எப்படி நிம்மதியா வாழுவேன்? இடம் முக்கியம் இல்லை, பரலோக ராஜ்யம் எங்க இருக்குதுன்னு முக்கியம் இல்லை. அதான் என்கிட்ட வந்து சிலர் கேட்பாங்க, பிரதர் அது எத்தனாவது வானத்தில் இருக்கு? இப்ப எத்தனாவது வானத்தில் இருக்குன்னு தெரிஞ்சா நீ போறியா கேட்பாங்க. நம்ம அங்க போகணுமா அல்லது அது இங்க இறங்கி வருமா? இப்ப எது நடந்தா உனக்கு என்ன? அங்க போறதுக்குன்னு ஒரு தகுதி சொல்லியிருக்காருல்ல, அதுபடி வாழு, அது எங்க இருந்தாலும் நீ போயிடலாம். இப்ப அது எந்த இடத்துல தெரிஞ்சு நீ என்ன போக போற? டிக்கெட் புக் பண்ணிக்க போறியா? எதுல போற? அப்போ கேட்கணும் இல்லையா? உனக்கு அதெல்லாம் உனக்கு எங்க இருக்குன்னு தெரிஞ்சு நீ உனக்கு கிளிக்க போறது இல்ல. அது எங்க இருக்குதோ போவதற்கான தகுதி என்னவோ அது உருவாக்கி அங்க போயிடலாம். நமக்கு அதெல்லாம் விட்டுருவோம். அண்ணா அவரு இப்படி சொன்னாரு, இவர் இப்படி சொன்னாரு, அது அந்த இடத்துல இருக்குதான், இது இந்த இடத்துல இருக்குதான், அது தெரிஞ்சு நீ ஒன்றும் சாதிக்க போறது இல்ல. அதனால போவதற்கான வழியை தெரிஞ்சுக்க சொல்றது உண்டு. நான் சொல்றது புரியுதா இல்லையா? 12 அதிகாரத்திலிருந்து அப்படியே தகுதிப்படுத்துறாரு. அப்ப சொல்ற, ஜீவனை நீ வெறுத்தா திரும்ப பெற்று கொள்ளுவ, ஜீவனை விரும்பினா அதை என்ன பண்ணிடுவ? இழந்து போவேன்னார். அப்ப ஜீவனை ஒப்புவித்தார். வாழும் போதே உன்னை நீங்க விளங்கி கொள்ளணும், எவனொருவன் தன்னுடைய ஜீவனை தேவனிடத்தில் ஒப்புவிக்கிறானோ அது அவர் காத்துக்கிட்டே இருப்பாரு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளையினுடைய ஜீவன் யாருக்கிட்ட இருக்கான்? நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக புதியப்பட்டு, வாசித்துமா அந்த வசனத்தை, கொலோசியர் 3:3. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளை எதுவா இருந்தாலும், பாவத்துக்கு மரித்த பிள்ளை எதுவா இருந்தாலும், ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், பாவத்துக்கு நீ மரிச்சிட்டியா, உன் ஜீவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக புதியப்பட்டு யாருக்குள்ள மறைஞ்சிருக்கு? தேவனுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அப்போ அதை தாண்டி உன் ஜீவனை யாரும் பறிக்க முடியாது. அப்ப ஜீவனை தேவனிடத்தில் ஒப்புவித்த இயேசு கிறிஸ்து அது மரண தரவையில் ஒப்புவித்தார். அதே மாதிரி மரண தரவையில் இன்னொரு ஒப்புவித்தார். யாரு? ஸ்தேவான் ஒப்புவித்தார் இல்லையா? அப்போஸ்தலர் 7 வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கிறோமா? அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 59. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று
தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அப்ப தைரியமா சொன்னான், நாவி ஏற்றுக்கொள்ளணும். அந்த வசனம் சொல்லுது, சேவான் அந்த தரிசனத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நின்றுகிட்டு இருக்கிறார். வேத வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆனா உண்மை என்ன பிரதர்? இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் என்ன செய்றாரு? வீச்சு இருக்கிறார். சிங்காசனம் ஒன்னே ஒண்ணுதான், ரெண்டு சிங்காசனம் கிடையாது. பிதாவினுடைய வலது பார்சம் என்பது அடுத்த சேர் இல்ல, பிதாவின் வலது பார்சத்தில் வீச்சு இருக்கிறார். ஆனால் சேவான் கல்லெறியப்படும் போது நின்றுட்டு இருக்கிறார். அப்ப எந்த அளவு தன்னுடைய தாசனை ரத்த சாட்சியா மறிக்கிற ஸ்தேவானை ரிசீவ் பண்றதுக்கு தேவன் ஆயத்தமா இருந்திருப்பாரு. எந்த அளவு அவருக்குள்ள ஒரு பதபதைப்பு இருந்திருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. வீற்றிருக்கிற தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர் எழுந்து நிற்கிறார்னா அது எவ்விதமான ஒரு சம்பவமா அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப மனுஷனாலையும் சொல்ல முடிந்தது, ஆண்டவரே நாவி உம்மிடத்துல ஒப்புவிக்கிறேன். இப்ப வாழும் போதே சொல்ல முடியுமா பிரதர்? வாழும் போது ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா இருந்தா தேவனிடத்தில் இருக்கிறது, அதை ஒருவனும் ஒரு காலத்தில் என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாது. செய்வன வச்சா மந்திரம் பண்ணா என்ன வேணா யார் வேணா பண்ணட்டும், அதை ஒருவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஏன்னா அது எங்க இருக்குது? இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக தேவனிடத்தில் இருக்கிறது. இப்ப இந்த இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாங்க பிறகு சிறு வயதுல? வாசிக்கலாமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 23-24. முதல் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எண்ணப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு என்று என்ன செய்தார்கள்? ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்ப சிறு குழந்தையாக கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டவர் யாரு? இயேசு கிறிஸ்து. தாயாகிய மரியாள் அப்பதான் தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. உன்னுடைய பட்டயத்தை ஒரு ஆத்மா ஒரு பட்டயம் என்ன செய்யும்? ஊறி போகும் என்று உரைக்கப்படுகிறது. அதெல்லாம் இருதயத்தில் வச்சுக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஐயா தேவனிடத்தில் எதையெல்லாம் ஒப்புவித்திருக்கிறாயோ அதை கடைசி வரை அவர் காக்க வல்லவர். உன்னை ஒப்புவிச்சிருக்கிறியா? உன் பிள்ளையை ஒப்புவித்திருக்கிறியா? இந்த பிள்ளையை நான் உமக்கென்று ஒப்புவிக்கிறேன் என்று அர்ப்பணிச்சிருக்கிறீங்களா? இதெல்லாம் கேள்வியினுடைய காரியமாக நீங்க பார்க்கணும். அர்ப்பணிச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அதை கடைசி வரை காக்க நான் வல்லவரா இருக்கிறேன். திசை மாறாது, பாவத்தை நோக்கி நகராது, போனாலும் தேவன் விழுந்தாலும் அங்கிருந்து நினைச்சுவாரு, அங்கிருந்து நினைச்சுவாரு, தூக்கிட்டு வருவாரு. அர்ப்பணிக்கிற வாழ்வு இருக்கா? சும்மா ஒப்பு கொடுத்தேன்னு ஜெபம் பண்றது இல்லை. இந்த பிள்ளை உமக்கானவன் உமக்கானவள், இதை உங்களுடைய பாதத்தில் ஒப்புவித்துட்டேன், இனி இவளை நீங்களே பார்த்துக்கிடும், இவனை நீங்களே பார்த்துக்கிடும் என்று அர்ப்பணிப்பது. அர்ப்பணிச்சா அதுக்கு நேரம் பிள்ளையை வளர்க்கணும் இல்லையா? அடுத்தது சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் எவ்வளவு ஆசையா போய் டியூஷன் நிற்கிறீங்க. பிள்ளை சயின்ஸ்ல வீக்கா இருக்கு பிரதர், இந்த வாத்தியார் 1000 ரூபாய் தான் டியூஷன் ஃபீஸ் வாங்குறாரு, ஆனா சரியா நடத்த மாட்டாரு, அவர் மாசம் 5000 ரூபாய், பரவாயில்ல அங்க என் பிள்ளை படிக்கட்டும்ன்றீங்க. இது பக்க தெருவில் இருக்குது, அது 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல நான் கொண்டே விட்டுட்டு வரேன், என் பிள்ளை அங்க போய் படிக்கட்டும்ன்றீங்க. அதே மாதிரி என்னைக்காவது பைபிளுக்கு டியூஷன் வச்சிருக்கீங்களா? என் பிள்ளை பைபிள்ல ரொம்ப வீக்கா இருக்கு, கொஞ்சம் கத்துக்கிட்டோம், என்னைக்கா வச்சிருக்கீங்களா? அப்ப மட்டும் பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர் தேடுவீங்க, நல்ல பாஸ்டர் தேட மாட்டீங்க. ஆனா சயின்ஸ் டியூஷனுக்கு யாரை தேடுவீங்க? பக்கத்தில் இருக்கிற மாஸ்டர் விட்டுட்டு எங்க தேடுவீங்க? நல்ல மாஸ்டர் எங்க இருக்காரு பாரு, அவர்கிட்ட டியூஷன் படிக்கலாம். இதுக்கு பிரதர் பக்கத்திலே ஒரு ஆள் இருக்கிறார். சபை எப்படி செலக்ட் பண்றோம் பிரதர்? பக்கத்தில் இருக்கிற சபை. கத்தர் கேட்பார், எது நல்ல சபை? உன் பிள்ளைகளை உருவாக்குவது எது? உன் பிள்ளைகளை கத்தருக்கு நேரம் வழி நடத்துவது எது? இவ்வளவு நேரம் பிரசங்கம் பிள்ளை கேட்டான் பிரதர் போதும் முடிவெடுப்பீங்களா? அல்லது சண்டே கிளாஸ்ல பிள்ளை கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மறுபடியும் எதையாவது ஒண்ணு கத்துக்கிட்டு வரட்டும்னு முடிவெடுப்பீங்களா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. பிள்ளைகளை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டார். சரியானபடி தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு வயதிலும் அவர் என்ன பண்ணாரு? நடத்தினார். 12 வயதில் என்ன வேணுமோ நடத்தினார். அவர் எப்படி வளர்க்கணுமோ வளர்த்தார். என்ன தயவில் நடத்தணுமோ நடத்தினார். எவ்வளவு கிருபை நிறைந்தவனாய் அவர் வளரணுமோ முடிவெடுத்தார். கடைசியில கிறிஸ்துவ தமக்கென்று தேவனாய் கர்த்தர் வைத்துக் கொண்டார். இப்ப பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கணும்ல. ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைகள் எல்லாரும் நிறுத்தி ஜெபம் பண்ணி நெத்தியில சிலுவை போட்டு அனுப்புறீங்க.
ஒரு பேரண்ட் ஆகுது. உங்க பிள்ளை ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்த பிறகு சிலுவை போட்டிருக்கீங்களா? திருத்தரம் முடிக்கிறீங்களா என்ன? ஏன்னா ஒரு ஆள் கூட கிடையாது. பிள்ளை போயிட்டு வந்தான் பிரதர், ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணபடி பிள்ளையை கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டீங்க, இப்ப என் பிள்ளை பத்திரமா வந்துட்டா அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி என்னைக்காவது திரும்பி வரும்போது சிலுவை போட்டிருக்கீங்களா? யோபு என்ன பண்ணார் பிரதர்? பிள்ளைங்க எல்லாம் ஒன்று கூடுறாங்க, விருந்து நடக்குது, அதுல அவங்க பாவம் பண்ணாங்கன்னு பைபிள் போடல. ஆனா அந்த விருந்து முடிச்சோன்னு தன் பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து ஒருவேளை இவர்கள் பாவம் பண்ணி இருக்க கூடும் சொல்லி அவர்கள் ஒவ்வொருவர் பெயரிலும் தகன பலிகளை செலுத்தி அந்த பிள்ளைகளை சுத்திகரித்தான் போட்டிருக்குது. அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்பது. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துச்சு பிரதர், காலேஜுக்கு போயிட்டு வந்தான், என்னெல்லாம் கத்துட்டு வந்திருக்கான்னு தெரியல, என்னெல்லாம் கத்தருக்கு பிரியம் இல்லாத செஞ்சுட்டு வந்திருக்கிறாளோ தெரியல, இவளை ஆண்டவரே சுத்திகரி நினைக்கா ஜெபம் பண்ணிருக்கீங்களா? பிறகு எப்படி தேவன் நம்ம பிள்ளைகளை பாதுகாப்பார்? இப்ப ஆண்டு சொல்றார், ஐயா தேவனுடைய பிள்ளையே நீ அதை ஒப்பு கொடுத்திருக்கணும்ல. இயேசு கிறிஸ்து சிறு வயதிலே தேவனுக்கு என்று தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. பேரண்ட்ஸ் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? ஒப்பு கொடுத்துட்டாங்க. அந்த கால வழக்கத்தின்படி மூத்த பிள்ளை யாருக்கு? கர்த்தருக்கு. இப்ப இந்த கால வழக்கப்படி அப்படி இல்லை, எல்லாரும் ஆசாரியம் தான், எல்லா பிள்ளைகளும் யாருக்கு தான்? கர்த்தருக்கு தான். அதனாலதான் பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதினாரு, ஒருவனை கர்த்தர் படைத்தார்பா, அவனுக்குள்ள ஆவி நிறைவாத்தா இருந்துச்சு, அப்புறம் இதுக்கு இன்னொருத்தி தேவனாய் கர்த்தர் இன்னொருத்தனை ஏன் படைக்கணும் அப்படி சொல்லிட்டு கேள்வி எழுப்பி மல்கியா தீர்க்க தரிசி சொன்னார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறுவதற்கு தானே. இப்ப நம்ம சந்ததி எதுக்கு பெற்றிருக்கிறோம் பிரதர்? உலகத்துல அவங்க பணம் படைச்சவங்களா வரணும், நிறைய மார்க் எடுக்கணும், அவங்க நல்ல வேலைக்கு போகணும் அல்லது நல்ல தொழிலை பண்ணணும், இப்படி உயரணும் நினைக்கிற பிள்ளைங்கலாம் கர்த்தருக்குள்ள வாழணும்னு நினைக்கிறது இல்லை. இன்னைக்கு மாப்பிள்ளை தேடுற எந்த பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை நல்ல பையனானே கேட்கறது இல்லை, அவன் வாரந்தோறும் சர்ச்சுக்கு போவானான்னு கேட்கறது இல்லை. ஒரு காலகட்டத்தில் பையன் எப்படி நல்ல பையனா சர்ச்சுக்கு போவானான்னு கேட்டாங்க. இப்ப அப்படி இல்லை. எவ்வளவு சம்பளம், எவ்வளவு சொத்து இருக்கு, அந்த சொத்துல எதெல்லாம் அப்பன் பேர்ல இருக்கு, எதெல்லாம் அவன் பேர்ல இருக்கு, கேள்விகளை பாறான். கேள்விகளை நல்ல பையனான்னு கேள்வி வர மாட்டேங்குது. கேள்வி முழுக்க எவ்வளவு பணம், எவ்வளவு சொத்து, எத்தனை பேரு, ஓ வீடு இருக்கா, அண்ணன் தம்பி எத்தனை, ரெண்டா, அப்ப ரெண்டுக்கு சேர்ந்து தானே பிரிப்பாங்க. ஒவ்வொரு கேள்விகளையும் பாத்தீங்களா, மட்டமான பேரண்ட்ஸா மாறிட்டு பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும்னு எங்கிருந்து நடக்கும்? அந்த பிள்ளை எப்படி பாடுகளை ஜெயிக்கும்? அந்த பிள்ளை எப்படி போராட்டத்தை ஜெயிக்கும்? இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன். பிள்ளைகளை தேவனுக்கு ஒப்புவித்திருக்கிறீர்களா? உங்களை ஒப்புவித்திருக்கிறீர்களா? உங்களுடைய ஜீவனை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? ஆண்டவரே என் ஜீவன் உமக்காகவே நான் அர்ப்பணிக்கிறேன். பையன் நமக்கு இன்னைக்கு நைட்டே ஆண்டவர் தூக்கிட்டாருன்னா தூக்குனா என்ன போ சொல்லுங்க, நைட்டு தான் தூக்குனா என்னங்க போங்க. என்னங்க நடந்துற போது வாழ்க்கையில ஒரு பயம், இப்படி சோமன்ட்டா அப்படி ஆயிடுச்சுனா இப்படி ஆயிடுச்சுனா ஒன்னும் ஆகாது. தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவா நம்ம இடத்துல இதெல்லாம் காமிக்கிறார். இப்ப பாருங்க, இன்னும் 2 வருஷம் வாசிக்க போறோம். அப்போஸ்தலர் 15:25-26. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்காக தாங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களும், நல்ல கவனிங்க, பிரியமானவர்களா இருக்கிற பர்னபா பவுல் என்பவர்களோடு கூட அன்னைக்கு ஒரு பெரிய விவாதம் நடக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாதுன்னு பெரிய விவாதம். பல விதமான டீச்சிங், பல விதமான காரியம் எல்லாம் அப்போஸ்தலர் ஒன்று கூடுறாங்க. ஒன்று கூடி சபையார்கிட்ட கொஞ்சம் பேர் அனுப்பி விடுறாங்க. அதுல பவுல் பேர் இருக்கு, பர்னபா பேர் இருக்கு, அப்புறம் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களையும் அனுப்புறாங்க. இவங்களாம் அடுத்த நாளே மரிக்க போறாங்களா பிரதர்? இல்ல. ஆனா தங்கள் பிராணனை யாருக்காக ஒப்பு கொடுத்தவங்க? கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தவங்க. போய் சொல்றாங்க, 3 காரியத்தை மட்டும் ஃபாலோ பண்ணு. என்ன? ரத்தத்தை புசிக்காத, விக்கிரகங்களுக்கு படைச்சத புசிக்காத, நொறு கொண்டு செத்ததை, தன்னால செத்ததை சாப்பிடாத, மீதி எதை வேணா சாப்பிடுன்னு சொல்லி ரூல் போட்டாங்க. இதுக்குள்ள ஹெல்த் சம்பந்தமான அறிவுரையும் உண்டு,
சில காரியங்கள் அடக்கிதான் ஆண்டவர் சொல்றார். ரத்தம் பிரதர், ஏன் ரத்தத்தை புசிக்கூடாது? ஒன்று, அது பேசக்கூடிய தன்மை உள்ளது, அது ஜீவன் உள்ளது. ரெண்டு, எல்லா வியாதியும் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு கிட்னி போயிருச்சுன்னா கூட இதுல கண்டுபிடிக்கலாம், ரத்தத்துல கண்டுபிடிக்கலாம். எல்லாத்துக்குமே டெஸ்ட் என்னது? ரத்த டெஸ்ட் தான் ரொம்ப பேசிக்கானது. ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போச்சா அப்படிங்கறது இதுல கண்டுபிடிக்கலாம். ஹார்ட் அட்டாக் லேசா நேத்து ஒரு நெஞ்சு வெளிச்சது பார்த்துடுங்க, இன்னைக்கு காலைல போனேன் அப்படின்னா பிளட் டெஸ்ட் பண்ணி நேத்து ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போச்சான்னு கண்டுபிடிச்சிடலாம். என்னெல்லாம் வியாதி இருக்கு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப மொத்த வியாதி கிருமியும் எங்க வரும்னு அர்த்தம்? ரத்தத்துல வரும்னு அர்த்தம். அதை தின்னுட்டு சாவாதான்னு அர்த்தம். நல்ல ரத்த வறுவல் எப்படி இருக்கும் தெரியுமா பிரதர்? அந்த குடலோட வறுத்து கொடுத்தாங்கன்னா காலையில டிஃபனுக்கு ஆஹா. தென் மாவட்டத்துக்கார கோஷ்டிகள் அவ்வளவு அதுக்கு ரொம்ப அடிமை. நம்மளும் ஒரு காலத்துல பைபிள் வசனம் தர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்போம்? ரத்தம் கிடைச்சா அடிச்சு புசிச்சிருப்போம். அந்த அறிவு வர்ற வரைக்கும் ஆண்டவர் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, புசிக்காத. ஏன் தன்னால செத்ததை ஏன் அந்த சாப்பிடக்கூடாது? அது ஏன் செத்துனே நமக்கு தெரியாது, அதனால சாப்பிடாத. விக்கிரகங்களுக்கு படைச்சது ஏன் சாப்பிடக்கூடாது பிரதர்? அது என்ன வேலை செய்யும் என்பதை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு, அதனால விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிடாத. இந்த 3 காரியத்தை சொல்லி அனுப்புறதுக்கு எதுக்கு பிரதர்? தன்னுடைய பிராணனையும் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்த ஆட்களை ஏன் கர்த்தர் செலக்ட் பண்றாரு? நீங்க அற்பமா தோன்ற 3 காரியம் இல்லையா? சாப்பிடுற விஷயங்க. ஆனா அதை கூட கர்த்தர் யார் மூலமா சொல்லி அனுப்புறாரு? தன்னுடைய பிராணனை கர்த்தருக்கு நேராய் ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் தான் சொல்லி அனுப்புறாரு. போப்பா நீ போய் சொல்லு. அப்ப என்ன பிரதர்? வாழும்போதே ஆண்டவரே நான் உமக்காதான் சொல்லி பழகுங்க, ஒப்பு கொடுத்து பழகுங்க, பிள்ளைகளை அர்ப்பணிச்சு பழகுங்க. இதை தேவன் விரும்புகிறவரா இருக்கிறார் என்பதை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. ஒன்றை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை தேவன் தேடுகிறார். அப்ப 1, நீங்க விசுவாசிக்கிற விண்ணார் என்று அறிந்து கொள்ளுங்க. 2, நீங்கள் எதை ஒப்புவிக்கிறீர்களோ அவர் கடைசி வரை காப்பார். ஒரு காரியத்தை ஒப்புவிச்சிட்டீங்கன்னா அப்ப அதை பத்தி கவலைப்படக்கூடாது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பிரதர்? நிறைய பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. அண்ணால் குடிச்சிருக்கிறா, வெறித்திருக்கிறா என்ற நிலையில, பார்க்கத்தக்க நிலையில புலம்பிக்கிட்டு இருந்தா. புலம்பல் வேற, முறுமுறுப்பு வேற. முறுமுறுப்புனா கர்த்தரை திட்டுறது. புலம்புறவன் பிரதர் அவன் ஆதங்கத்துல புலம்பிட்டு இருப்பான். 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லுவான், 2 செகண்ட் கழிச்சு வேற ஒன்று சொல்லுவான். வாழ்க்கையில புலம்புனதே இல்லையா நீங்களா? என்னென்னமோ தோன்றதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படி புலம்பிட்டு இருந்தாவா? இப்ப எல்லா பாரத்தையும் ஆண்டுட்டு ஒப்புவிச்சுட்டா, அதுக்கு பிறகு ஒரு துக்கமுகமா இருக்கலன்னு போட்டிருக்கு. அது கர்த்தர் அவளை பார்த்து என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரு? நீ முதலாவது ஒரு ஆண் பிள்ளை பெறுவாய், அதுக்கு பிறகு நான் உனக்கு பிள்ளைகளை கொடுப்பேன், நீ கேட்பதை நான் நிறைவேற்றுவேன் அப்படி சொல்லி அனுப்புனாரா? அவளுக்கு உரைக்கப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை தான், சமாதானத்தோட போ. எப்படி போ? சமாதானத்தோட போ. அதுக்குள்ள எல்லாமே அடக்கும். அப்ப சமாதானம் ஒண்ணு வரணும்னா பாரம் எல்லாம் இறக்கப்படணும். எகைன் அவ திரும்ப என்ன செய்யல, துக்கமா இருக்கலன்னு போட்டுருக்கு. அப்ப ஒப்புவிச்சிருங்க. யாருக்கிட்ட? கர்த்தர்கிட்ட. மீதி அவர் பார்த்துக்கிடுவார். அதை இறுதி வரை காக்க அவர் என்னவா இருக்கிறாரு? வல்லவரா இருக்கிறார். இப்ப கடைசியா சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இப்ப இந்த பலன் நான் விசுவாசிக்கிறேன் என்று அறிந்து அவர் காப்பார் என்பதை உணர்ந்து, எல்லா பாரத்தையும் ஒப்பு கொடுத்து, பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து, பிரச்சனைகளை ஒப்பு கொடுத்து, எல்லா பாடுகளை ஒப்பு கொடுத்து சந்தோஷமா நான் வாழ்வதற்கான பலனை யார் தர்றா பிரதர்? அப்படியே முன்னாடி வாங்க. 2 தீமோத்தேயு 1 அதிகாரத்துல 6-7. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பும்படி உனக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். நல்ல கவனிங்க. அனல் மூட்டி எழுப்பு. எதை அனல் மூட்டி எழுப்பணுமா? உனக்கு உண்டான தேவ வரத்தை அப்படின்னு ஞாபகப்படுத்துறாராம். வேதவசனம் என்ன சொல்ல தெரியுமா? உள்ளார்ந்த நிலையில நீங்க எப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீங்க எப்பொழுது ஞானஸ்தானத்துக்குள் ஒப்பு கொடுத்தீங்களோ அப்ப ஆவியானவருடைய முத்திரை உங்க மேல என்ன ஆயிற்று? போடப்பட்ட ஆயிற்று. எபேசியர் 1:13 படி. இப்ப ஆவியானுடைய முத்திரை பெற்ற ஜனம் தான் யாரு? முழுகி ஞானஸ்தானம் எடுத்த ஜனம். வசந்த வாசிடுமா? எபேசியர் 1:13. நீங்களும் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை
அவருக்குள் முத்திரையாக என்ன செய்தீர்கள்? முத்திரையாக போடப்பட்டீர்கள். முத்திரை போட்டாச்சு. ஆவியானது உங்களுக்குள்ளே செயல்படும்படி வாஞ்சித்து கொண்டே இருக்கிறார். எதுவரை எனக்குள்ள அவர் செயல்படும்படி வாஞ்சிப்பார் பிரதர்? என்னுடைய மரணம் வரை என்று அதே எபேசியர் 4:30 சொல்லுது. எனக்கு அந்த முத்திரை எதுக்காக கொடுக்கப்பட்டது? மீட்கப்படுகிற நாளுக்காக அந்த முத்திரை கொடுக்கப்பட்டதாக அந்த வசனம் சொல்லுது. அப்ப மீட்கப்படுகிற நாள்னா என்னது? ஒன்னு இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை நாள் அல்லது என்னுடைய மரணத்தின் நாள். அதுவரை எனக்குள்ள இருக்கிறார். அவரை கொஞ்சம் அனல் மூட்டி எழுப்புன்றார், ஞாபகப்படுத்துகிறார். எதுக்கு பிரதர்? அடுத்த வசனம் இப்ப வாங்க, வாங்க 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே என்ன செய்கிறார்? கொடுத்திருக்கிறார். அப்ப ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் பிரதர், பயப்படுறதுக்கு அல்ல. ஆராதனை பாட்டு பண்ணீங்க நாளை தினத்தை குறித்து, எனக்கு என்ன இல்ல பயம் இல்லை. அப்ப நாளை தினத்தை குறித்து நான் கவலைப்பட வேண்டியது இல்லையா? பாடுகளை குறித்து பிரச்சனைகளை குறித்து நான் கவலைப்பட வேண்டியதில்லை. எனக்கு தேவன் பயமுள்ள ஆவியை தரல. எனக்குள் இருக்கிற ஆவியானவர் யாரு பிரதர்? தைரியத்தின் ஆவியானவர். அவர் எப்படிப்பட்டவர் பிரதர்? பலம் உள்ளவர், அவர் அன்புள்ளவர், தெளிந்த புத்தி உள்ளவர். ஆவியை குறித்து எல்லாம் சொல்லுது. அது பயமுள்ள ஆவி இல்ல, அன்புள்ளது, பலம் உள்ளது, தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. அதை கொஞ்சம் அனல் மூட்டி எழுப்புன்ற. ஆவியானவர் உனக்குள்ளே செயல்பட ஆரம்பிச்சுட்டாருன்னா நீ அன்பு நிறைஞ்சவனா மாறிடுவேன், பழமிக்கவனா மாறிடுவேன், தைரியசாலியா மாறிடுவேன். இது எல்லாத்தையும் விட தெளிந்த புத்தி உள்ளவனா மாறிடுவேன். தெளிந்த புத்தி வேணுமா பிரதர்? ஆமா, எல்லாத்துக்கும் புத்தி வேணும், எல்லாத்துக்கும் தெளிந்த புத்தி வேணும். தவறான போதனைகளை தெரிந்து கொள்ள, தவறான ஊழியர்களை அறிந்து கொள்ள, கள்ள அப்போஸ்தலனா கள்ள தீர்க்கதரிசியை தெரிந்து கொள்ள, வாழ்க்கையில சம்பாதிக்க, சம்பாதித்ததை இன்வெஸ்ட் பண்ண, சம்பாதித்ததை பெருக்கிக் கொள்ள. நீங்க எல்லாரும் வாரிய பாக்குறீங்க, எல்லாத்துக்கும் வேணும் புத்தி. இது என்ன ஆகும், அது என்ன ஆகும், அதை வாங்கினா என்ன நஷ்டம் வரும், இதை வாங்கினா என்ன நஷ்டம் வரும், யோசிக்கணும் இல்லையா? புதுசா கார் வாங்கினா எவ்வளவு நஷ்டம் வரும், எத்தனை வருஷம் கழிச்சு எவ்வளவு நஷ்டப்படணும், பழைய காரை வாங்கி ஓட்டினா எவ்வளவு லாபம் கிடைக்கும், இதை வாங்கினா நஷ்டப்படுவோமா, அதை வாங்கினா நஷ்டப்படுவோமா? எனக்கு ஒரு அறிவு வேணும். இந்த வேலையில தொடர்ந்து இருக்கலாமா, மாறலாமா? தெளிந்த புத்தி தேவை. தெளிந்த புத்தி தேவைன்னா யார் உதவா பிரதர்? பரிசுத்த ஆவியானவர் உதவாரு. என்ன கோர்ஸ் எடுக்கிறோம் பிரதர், அதுக்கு தெளிந்த புத்தி தேவை. ஏன்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சு அந்த கோர்ஸோட வேல்யூ என்ன நமக்கு என்ன செய்ய தெரியாது. இன்னைக்கெல்லாம் ஏமா அது 2 வருஷம் சோழி முடிஞ்சுவோம். அவன் படிச்சு வெளியே வர்றதுக்குள்ள ஏன்னா என்னன்னு கேட்பான்னு அர்த்தம். அதுக்கு பிறகு வேற ஒன்று வந்துடும். ஒரு காலகட்டத்தில் எவனெல்லாம் படிப்புல பெருசா இதெல்லாம் யோசிச்சானோ அதெல்லாம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் நாண்டுகிட்டு நிற்பாங்க, எப்படியாவது போய் சேர்ந்துடணும். இன்னைக்கு ஒரு வேலை போய் சேர சொல்லுங்க பார்ப்போம். மாறிட்டே இருக்கு, ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் அதுக்கு அவ்வளவு டைட் இருந்துச்சு ஒரு நாள். இன்னைக்கு எல்லா காலேஜ்லயும் கூவி சீட்டு தரான். சில காலேஜ்ல அந்த குரூப்பே இல்லைன்ட்டான். வேண்டாம், நீ வரவே வேண்டாம், சிவில் இன்ஜினியரிங் படிச்சவன வாழ்க்கையில விளங்கவே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான். அதை விட நீ சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறத விட கொத்தனாட்ட போய் பெரிய ஆள வேலை செய்ய, சிமெண்ட் கலக்கு போதும்ட்டான். தெளிந்த புத்தி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவைப்படுது, பூமிக்குரிய வாழ்க்கைக்கு தேவைப்படுது. என்ன முடிவெடுக்கிறோம் தேவைப்படுது. ஐயா வசதியான மாப்பிள்ளையை கட்டணுமா அல்லது நல்ல மாப்பிள்ளையை கட்டணுமா? புத்தி தேவைப்படுது, புத்தி வேணும். அந்த புத்தி ஆவியானவர் தான் தரணும். அவர் எங்க இருக்காரு? உனக்குள்ள இருக்காரு. நீ ஞானஸ்தானம் எடுத்த அன்னைக்கு உள்ள வந்துட்டாரு. கொஞ்சம் அவர் அப்படியே தட்டி நீ அனல் மூட்டும்படி உனக்கு நான் நினைவு போட்டுகிறேன். நான் எதுக்கு பிரதர்? பாடுகளை சந்திக்க, போராட்டங்களை ஜெயிக்க, எல்லாத்துக்கும் தேவைப்படுது. அனல் மூட்டு, உனக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். கொஞ்சம் அவர் எழுப்பிவிடு. ஏன்னா அவர் பலமிக்கவர், அவர் அன்பு நிறைந்தவர், அவர் தெளிந்த புத்தி உள்ளவர், அவர் தைரியம் உள்ளவர். ஒரு வாழ்க்கையில போராட்டத்தையும் எல்லா விதமான பாடுகளையும் சகிக்க ஜெயிக்க உனக்கு உதவி, அவருடைய உதவி தேவை. மூணாவது சொல்றாரு, கொஞ்சம் அவர் அனல் முட்டி என்ன செய், எழுப்பி விடு. அவர் உள்ள வந்துட்டாருன்னா தெளிந்த புத்தி வந்துடும். தெளிந்த புத்தி தான் வாழ்க்கையில வெற்றிக்கான மிகப்பெரிய உதவியாக அமையும். அந்த தெளிந்த புத்தி தான் முடிவெடுக்கிற உதவும். சிலர் பாத்தீங்கன்னா எவ்வளவு படிச்சிருந்தாலும் முடிவெடுக்க தெரியாது. அப்ப நல்ல வேலைக்கு இந்த வேலைக்கு போகலாமா, இருக்கலாமா, நிலைச்சிருக்கலாமா, எல்லாத்துக்கும் ஒரு புத்தி தேவை. அந்த தெளிந்த புத்தியை தருகிறவர் ஆவியானவர். அவர் வேற எங்கேயும் இல்லை. நீ என்னைக்கு முழுகி ஞானஸ்தானம் எடுத்து அன்னைக்கு உள்ள வந்துட்டாரு, முத்திரை போட்டாச்சு.
கொஞ்சம் அவர் என்ன பண்ண, அப்படியே அனல் மூட்டு. அதுக்கு உனக்கு ஞாபகப்படுத்துறேன். எதுக்கு பிரதர்? பாடுகளை ஜெயிக்க அவர் உதவுவார், போராட்டங்களை ஜெயிக்க அவர் உதவுவார், விசுவாசத்தை காத்துக்கொள்ள அவர் உதவுவார், வெக்கப்படாம இருக்க தேவன் உதவுவார், அந்த பரிசுத்த ஆவியான உதவி செய்வார். இப்ப இருக்கிற இடத்துல அப்படி எழுந்திருக்கலாமா? 3 காரியங்கள். பாடுகளையும் போராட்டங்களையும் ஜெயித்து வெற்றி பெறுவதற்கு தேவன் நம்மிடத்துல பேசின காரியங்கள் 3. பவுல் அதை அறிந்திருந்தார். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு அது உதவியது. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார், நான் ஆராதிக்கிற தேவன் இப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கிறவன் வாழ்க்கையில வெற்றி பெறுவான். பாடுகளை கடந்து வெற்றி பெறுவான், போராட்டங்களை கடந்து ஜெயிப்பான். இன்னும் போராட்டம் வருதா, பரவாயில்ல வரட்டுன்னு சொல்லுவான். எதை வேணாலும் எதிர்கொள்றையா அப்படின்னு அவன் நிற்பான். காரணம், அவன் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் அறிந்திருந்தவனா இருந்தான். இன்னைக்கு ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்க. யாருக்கு முன்னாடி நிக்கிறீங்கன்னு தெரியுதா? அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று தெரிகிறதா? யாருக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? மகனே, மகளே, அவர் உன்னை தூக்கி நிறுத்துவார். நீ கடந்து வருகிற போராட்டத்தை ஜெயிக்க உனக்கு உதவுவார். நீ கடந்து வருகிற அந்த பாடுகளை கடந்து ஜெயிக்க உனக்கு உதவுவார். அதை நீ ஒரு நாள் சொல்லுவே, எனக்கு அந்த போராட்டம் நல்லது, நல்ல போராட்டம் எனக்கு அது நீ சொல்லுவே. ஏன்னா அதிலிருந்து பயிற்சிவிக்கப்பட்டிருப்ப, அதிலிருந்து பலனடைஞ்சிருப்ப, அதை கடந்து வென்று ஜெயித்திருப்ப. என் தேவன் உனக்கு அதற்காக உதவி செய்கிறவர். அவர் இன்னார் என்பதை அறிந்து கொள். நீ எதை அவரிடத்தில் ஒப்புவித்திருக்கிறாயோ கடைசி வரை அதை காக்க வல்லவர். நான் ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவரே சொன்னேன், இனி உலக பிரகாரமான எந்த வேலையும் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இனி எல்லாம் உமக்காக மட்டும்தான். உலக பிரகாரமா எனக்கு தெரிந்த எந்த தொழிலுக்குள்ள நான் போக மாட்டேன், நீர் அழைச்சிட்டீங்க என்று நான் சொன்னேன். என் மனைவி ஒருவேளை அரசு ஆசிரியா இருக்க வேண்டியவள். அவட்ட சொன்னேன், வேண்டாம், உனக்கு வேலை வேண்டாம். 8 மணி நேரம் நீ வேலை செய்யறதை விட தேவ சமூகத்துல 1 மணி நேரம் முழங்கால் படியிடு, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். எங்க வாழ்க்கையை நாங்க ஒப்புவித்தோம். ஐயா, இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் 151 சபைகளை உருவாக்கி நமக்கு பலம் தந்திருக்கிறார். நான் என்ன ஒப்புவித்தேனோ அதிலிருந்து என் தேவன் இதுவரை என்னை கைவிடல, அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். என்னுடைய மரணம் வரை என் தேவன் அதை காக்க வல்லவர். என் தேவன் காக்க வல்லவர். அந்த உடன்படிக்கையை, ஐயா, அந்த தீர்மானத்தை என் தேவன் காக்க வல்லவர். அந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்கும்படி என்னை பலப்படுத்த என் ஆவியானவர் வல்லவர். அவர் வல்லவர். அவர் எனக்கு பயமுள்ள ஆவியை தரல, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் நான் ஒப்புவித்ததில் என்னை காப்பாற்றுவதும், என் தகப்பன் நான் ஒப்புவித்ததை என் மரணம் வரை காக்க வல்லவர். என் சொந்த காரியமா ஆண்டவரை உங்கள்கிட்ட ஒண்ணுமே கேட்க மாட்டேன்னு அன்னைக்கு நான் சொன்னேன். நீங்க அறிஞ்சிருக்கணும், ஆண்டவர்கிட்ட சொன்னேன். இதுவரை கேட்டதில்லை, இதுவரை சொந்த காரியத்துக்காக தேவனிடத்துல மன்றாடினதில்லை. அன்னைக்கு நான் ஒப்புவித்தேன், வந்துட்டேன் உமக்கு ஊழியத்துக்கு. இனி என் தேவை என்ன என்பதை நீர் மாத்திரம் அறிந்திருக்கிறேன்னு சொன்னேன். என் தேவன் இன்று வரை அந்த உடன்படிக்கையை காக்க வல்லவராக இருந்திருக்கிறார். நான் சாட்சியா சொல்றேன். ஒப்புவிக்கிறீங்களா? பிள்ளைகள் ஒப்புவித்திருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையை ஒப்புவித்திருக்கிறீங்களா? உங்க பிராணனை ஒப்புவித்திருக்கிறீங்களா? உங்க ஜீவனை ஒப்புவித்திருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு விஷயம், ஆண்டவரே, இதை உம்மிடத்தில் நான் ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? என் தகப்பன் அதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார். 3வது காரியமா பார்த்தோம், நமக்குள்ளே அனல் மூட்டுகிற ஆவியானவர், நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர், நம்மை தைரியம் மூட்டுகிற ஆவியானவர், நம்மை அன்பு நிறைந்தவர்களாய் மாற்றுகிற ஆவியானவர், நம்மை பலமிக்கவர்களாய் மாற்றுகிற ஆவியானவர், நம்மை தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் மாற்றுகிற ஆவியானவர். ஒரு அனல் மூட்டை எழுப்பு, ஒரு அனல் மூட்டை. இந்த 3 காரியமும் நீ கடந்து வருகிற போராட்டத்தை ஜெயிக்க, பாடுகளை ஜெயிக்க உனக்கு அது உதவி செய்யும். வியாதியை ஜெயிக்க உதவி செய்யும். இருக்கிற பிரச்சனைகளை ஜெயிக்க உதவி செய்யும். ஒரு ரட்சிக்கப்படாத கணவன், ஒரு ரட்சிக்கப்படாத மனைவி, ஒரு ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத பெற்றோர், உடன்பிறப்புகள், அந்த எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்க உனக்கு உதவும்.
என் தகப்பன் அற்புதமாய் உம்மை நடத்த வல்லவராய் இருப்பார். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல மகிமையின் ராஜாவே, நாங்கள் தியானித்திருக்கிற வார்த்தைகளை கூட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற பிள்ளைகள் அனல் கொண்டவர்களாக, உமக்குள்ளே ஆண்டவரையுமே அறிந்தவர்களாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, அப்பா இந்த போராட்டம் எனக்கு நல்லதே என்று சொல்ல, எந்த பாடுகளும் எனக்கு நல்லதே என்று சொல்ல ஜெயிக்க பலம் தாரும். அந்த வெற்றியை தாரும். வியாதிகளை ஜெயிக்கட்டும், பண பிரச்சனைகளை ஜெயிக்கட்டும், கடன் பாரங்களை ஜெயிக்கட்டும், ஆண்டவரே குடும்பத்தினுடைய சமாதான மற்ற சூழ்நிலைகளை ஜெயிக்கட்டும். பலந்தார் எல்லாம் என் தகப்பன் மாற்றினார் என்று சாட்சி சொல்லட்டும். தகப்பனே, அந்த கிருபைகளை தார். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சதா காலம் உங்கள் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.